எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கத்துக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பார்ட் 1ல நம்ம ஆல்ரெடி ஃபேன் இன், ஃபேன் அவுட் இந்த மாதிரியான நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பார்த்துட்டோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதில் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் லாஜிக் லெவல்ஸ். டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்னாலே 2 இன்புட் 2 அவுட்புட் தான் இருக்க போகுது. தட் இஸ் 0 அண்ட் 1. ஆனா நமக்கு 0 அண்ட் 1ன்னு புரிஞ்ச மாதிரி ப்ராசஸருக்கு புரியாது. ப்ராசஸருக்கு வரக்கூடிய இன்புட் ஆர் அவுட்புட் 0 தான் அப்படின்னு புரியணும் அப்படின்னா இந்த சர்டன் வோல்டேஜ் லெவலுக்குள்ள இருக்கணும். அதாவது ஒரு 0ல இருந்து 0.8க்குள்ள இருந்துச்சுன்னா அது வந்துட்டு 0. அதே மாதிரி ஒரு 4.8ல இருந்து 5க்குள்ள இருந்துச்சுன்னா அது அவுட்புட் 1 அப்படிங்கிற மாதிரி தான் ப்ராசஸர் புரிஞ்சு வச்சிருக்கும். இதுதான் லாஜிக் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். இங்க VOL மேக்ஸ்ன்னு இருக்கு. இது என்னன்றதை நான் உங்களுக்கு போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் அவுட்புட் வோல்டேஜ் ஃபார் லோ. இதுதான் VOL மேக்ஸ்னா. அதே மாதிரி மற்ற விஷயங்களுக்கு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த டயக்ராம்ல நம்ம என்ன டினோட் பண்ண வரோம் அப்படின்னா 0 வோல்டேஜ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் ரீஜியன் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை லாஜிக் 0 அப்படின்னு நம்மளோட சர்க்யூட் புரிஞ்சுக்கும். அதே மாதிரி தான் வோல்டேஜ் ஹைக்கான வேல்யூஸும். அதே மாதிரி வரக்கூடிய இன்புட் லோவா ஹையான்றத எதை வச்சு டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த VIL மேக்ஸ் அண்ட் VIH மின்னை வச்சு தான். ஓகேவா? VIH மின் அப்படின்னா மினிமம் இன்புட் வோல்டேஜ் ஃபார் லாஜிக் 1. நெக்ஸ்ட் TTL அண்ட் CMOSோட லாஜிக் லெவல்ஸை இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான மினிமம் வோல்டேஜ் லெவல் TTLல 2.4 வோல்ட். அதே CMOSல பார்த்தோம்னா 4.9 வோல்ட் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அவுட்புட் லோ அப்படின்னா மேக்ஸிமம் 0.4 தான் இருக்கணும். 0.4 விட கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா கூட அவுட்புட் லோன்னு சொல்லிட்டு கன்சிடர் ஆகாது. இந்த மாதிரி அதிகமா போறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்டிஃபைன்டு ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வரக்கூடிய வோல்டேஜ் வேல்யூஸ் எல்லாமே ஹையாகவும் கன்சிடர் ஆகாது, லோவாகவும் கன்சிடர் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட லோ அண்ட் ஹை வேல்யூஸோட வோல்டேஜ் லெவல்ஸ் இந்த அன்டிஃபைன்டு ரீஜியன்ல இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்பதான் நம்மளோட சர்க்யூட் ஸ்டேபிளா இருக்கும். மினிமம் இன்புட் வோல்டேஜ் ஃபார் ஹை வந்துட்டு ETLக்கு 2 வோல்ட் இருக்கு, CMOSக்கு 3.4 வோல்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த CMOSோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வோல்டேஜ் ஹையோட லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். வோல்டேஜ் லோவோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால பெட்டரான நாய்ஸ் மார்ஜின் நமக்கு கிடைக்குது. அதனால நம்மளோட சர்க்யூட் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் லெவல்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம வோல்டேஜ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா ஒரு சர்க்யூட் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கரண்ட்டை பத்தி பேசும்போது நமக்கு மூணு டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் II மேக்ஸ். அதாவது மேக்ஸிமம் கரண்ட் தட் ஃப்ளோஸ் இன்டு இன்புட். ஓகேவா? இன்புட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை தான் இது டினோட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் அவுட்புட். அவுட்புட்டை பொறுத்த அளவுக்கு எனக்கு அவுட்புட் 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். கரெக்டா? ஒருவேளை அவுட்புட் 0வா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அந்த கரண்ட் சிங்க் ஆகும். அதாவது எக்ஸஸா இருக்கக்கூடிய கரண்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கரண்டோட வேல்யூவை ரெடியூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய சர்க்யூட்டுக்கோ ஆர் கேட்டுக்கோ ஆர் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இதுவாகவே இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ப்ராசஸ்க்கு நம்ம அது 0 அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்காக. புரியுதா? இந்த இடத்துல லோவா இருந்துச்சுன்னா கரண்ட் அப்சர்வ் ஆகும், அதாவது சிங்க் ஆகும். அதே இந்த இடத்துல அவுட்புட் வேல்யூ ஹையா இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் ஆகும். ஓகேவா? அதாவது சோர்ஸ் அப்படின்னா ப்ரொவைட் ஆகும். இந்த கரண்ட் லெவல் தான் டிரைவிங் ஸ்ட்ரென்த் அண்ட் லோடிங் கெப்பாசிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது. இதுதான் நம்ம போன பார்ட்லேயே ஃபேன் அவுட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது இந்த கரண்ட் லெவல்ஸ் எல்லாமே ஸ்டெடியாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபேன் அவுட்டும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். புரியுதா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நாய்ஸ் மார்ஜின். நாய்ஸ் மார்ஜின் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாய்ஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். நார்மலாக இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் லெவலில் அன்வான்டாக நிறைய வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் ஏற்படும். அதுக்கான சோர்சஸ் பேட்டரியோட வோல்டேஜ் ட்ராப்பாக இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷனல் டெம்பரேச்சர் அதிகமாகறதா இருக்கலாம், இல்லை மற்ற எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கலாம். இதனால வரக்கூடிய வோல்டேஜ் வேரியேஷன்ஸை தான் நம்ம நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா லாஜிக் கேட்டுமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் நாய்ஸை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அதாவது சர்டன் அமௌண்ட் ஆஃப் நாய்ஸை டாலரேட் பண்ணணும். அதை தான் நம்ம நாய்ஸ் மார்ஜின்னு சொல்லுவோம். நாய்ஸ் மார்ஜின்னு பார்க்கும்போது 2 இருக்கு. லோ நாய்ஸ் மார்ஜின், ஹை நாய்ஸ் மார்ஜின். லோ நாய்ஸ் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே லோ ஸ்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம்.
ஓகேவா? எந்த அளவுக்கு நாய்ஸ நம்மளால டாலரேட் பண்ண முடியும் வித்தவுட் சேஞ்சிங் த அவுட்புட். அதாவது அந்த அவுட்புட் லோன்ற மாதிரியே மெயின்டெயின் பண்ணி எந்த அளவுக்கு நாய்ஸ நம்மளால டாலரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் லோ நாய்ஸ் மார்ஜின். இதுக்கான ஃபார்முலாவ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹை நாய்ஸ் மார்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைன்ற ஸ்டேட்ட சேஞ்ச் பண்ணாம நம்மளால எந்த அளவுக்கு நாய்ஸ அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஹை நாய்ஸ் மார்ஜின். இதோட ஃபார்முலாவையும் அடுத்ததா நம்ம ரைஸ் டைம் அண்ட் ஃபால் டைம் பத்தி பார்க்கலாம். ரைஸ் டைம் அப்படின்னா, அவுட்புட் வோல்டேஜ் 0ல இருந்து 1ஆ மாறுறதுக்கு தேவையான டைம். ஓகேவா? அதே ஆப்போசிட் தான் ஃபால் டைம். அதாவது அவுட்புட் வோல்டேஜ் 1ல இருந்து 0வா மாறுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம். ஓகேவா? என்னதான் இந்த வேல்யூ 1 நானோ செகண்ட் தான் அப்படின்னு இருந்தாலும், இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ப்ராசஸர்ன்னு வரப்போ, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி மில்லியன்ஸ் ஆஃப் கேட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ, ஒரு கேட்டுக்கு இந்த அளவுக்கு நமக்கு ரைஸ் டைம் ஆர் ஃபால் டைம் இருக்கு அப்படின்னா, ஓவராலா பார்க்கும்போது அந்த வேல்யூ ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரைஸ் டைமையும், ஃபால் டைமையும் கம்மி பண்ணணும். எந்த அளவுக்கு இது 2த்தையும் நம்ம கம்மியா யூஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்விட்சிங் ஃபாஸ்டரா இருக்கும். ஹை ஸ்பீட் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்க்குலாம் இந்த ரைஸ் டைம் அண்ட் ஃபால் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரைஸ் டைம் அண்ட் ஃபால் டைம் பொறுத்து தான் நம்மளோட சர்க்யூட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வொர்க் ஆகுது அப்படிங்கிறது டிட்டர்மைன் ஆகும். அடுத்தது ப்ரொபகேஷன் டிலே. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் தான் ப்ரொபகேஷன் டிலே அப்படிங்கிறது. டைம் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் ட்ரான்சிஷன். ஓகேவா? இன் நான் கொடுத்து எவ்வளோ நேரத்துல எனக்கு அதுக்கான அவுட்புட் கிடைக்குது. இவ்ளோ தான் ப்ரொபகேஷன் டிலே. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இங்க பாருங்களேன். இந்த இடத்துல என்னோட இன்புட் 0ல இருந்து 1ஆ மாறிடுச்சு. கரெக்ட்டா? ஆனா இந்த 1ன்ற இன்புட்க்கான அவுட்புட் எனக்கு கொஞ்ச நேரம் டிலே ஆகி தான் கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதுதான் அந்த ப்ரொபகேஷன் டிலே அப்படிங்கிறது. இந்த ப்ரொபகேஷன் டிலே எப்போதுமே நம்ம 50% ஆஃப் த வோல்டேஜ் லெவல்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? இதுல 2 இருக்கு. ஒண்ணு ப்ரொபகேஷன் டிலே ஃபார் ஹை டூ லோ அப்படிங்கிறது. இன்னொன்னு ஃபார் லோ டூ ஹை அப்படிங்கிறது. அதாவது 0ல இருந்து 1ஆ மாறுறதுக்கு இருக்கக்கூடிய ப்ரொபகேஷன் டிலே அண்ட் 1ல இருந்து 0வா மாறுறதுக்கு இருக்கக்கூடிய ப்ரொபகேஷன் டிலே. அண்ட் இந்த 2 டிலேவும் கண்டிப்பா சேமா இருக்காது. பிகாஸ் NMOS அண்ட் PMOSஓட ஆப்பரேட்டிங் ஸ்பீட்ஸ் வேற வேற தான். கரெக்ட்டா? அதனால தான் இந்த 2 டிலேஸோட வேல்யூ ஒண்ணா இருக்கிறதில்ல. இந்த ப்ரொபகேஷன் டிலே எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளோட சர்க்யூட் ஃபாஸ்டரா ரெஸ்பான்ஸ் பண்ணும். அடுத்த இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பவர் டிசிபேஷன். பவர் டிசிபேஷன்னாலே நமக்கு இன்ஸ்டன்ட்டா ஞாபகம் வர வேண்டிய ஃபார்முலா P ஆவரேஜ் ஈக்குவல் டூ P ஸ்டாட்டிக் பிளஸ் P டைனமிக். அதாவது ஸ்டாட்டிக் பவர், டைனமிக் பவர் பத்தி தான். ஓகேவா? ஸ்டாட்டிக் பவர் அப்படின்னா என்னன்னா, சர்க்யூட்ல எந்த ஒரு ஸ்விட்சிங்குமே நடக்காதப்போ கன்சியூம் ஆகக்கூடிய பவர். அதே மாதிரி டைனமிக் பவர் அப்படின்னா, ஸ்விட்சிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது கன்சியூம் ஆகக்கூடிய பவர். நான் இது 2த்துக்கான ஃபார்முலாஸ் இங்க நோட் பண்ணியிருக்கோம். இதையும் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பவர் டெசிபேஷன் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு 3 ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லீக்கேஜ் கரண்ட். அதாவது ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது, எந்த ஒரு ஸ்விட்சிங்கும் நடக்காதம்போது, சில கரண்ட் லீக் ஆகும் இல்லையா? அந்த கரண்ட்னால இந்த பவர் டெசிபேஷன் ஏற்படலாம். அதே மாதிரி ஸ்விட்சிங் நடக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகுறதுனால நடக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டாலயும் இந்த பவர் டெசிபேஷன் நடக்குது. பவர் டெசிபேஷன் அதிகமாக ஆக ஹீட் ஜெனரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அப்படி ஆச்சுன்னா, நம்மளோட சர்க்யூட்டோட ரிலையபிலிட்டி ரொம்பவே குறைஞ்சிரும். பேட்டரி லைஃப்பும் சுத்தமா குறைஞ்சிரும். அதனால நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பவர் டிசிபேஷன கம்மி பண்ணணும். அப்பதான் நமக்கு ஹீட் ஜெனரேஷனும் கம்மியாகும். பேட்டரி லைஃப் அண்ட் ரிலையபிலிட்டியும் அதிகமாகும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது SPP. அதாவது ஸ்பீட் பவர் ப்ராடக்ட். இதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் பவர் டிசிபேஷன் பை ப்ரொபகேஷன் டிலே. இந்த SPPயோட வேல்யூ எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கு. புரியுதா? எஸ்பிபியோட வேல்யூ இந்த எஸ்பிபியோட வேல்யூவ கம்மியா மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்மளால ஸ்பீட் ஆஃப் த சர்க்யூட் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுத்துருக்கோம். ஸோ, லாஜிக் ஃபேமிலீஸ்ல CMOS, ETL, ECL அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. கரெக்ட்டா? அதோட பவர் ஆவரேஜ் அண்ட் பவர் டிசிபேஷன் இது 2த்தையும் கம்பேர் பண்ணி நம்ம SPP கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு இந்த வேல்யூஸ் தான் கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடியே என்ன சொன்னேன்? SPP எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு ஸ்பீட் அண்ட் பவர் நமக்கு எஃபிஷியன்ட்டா கிடைக்கும். ஸோ, இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு CMOSல தான் ரொம்ப ரொம்ப SPP கம்மியா இருக்கு. அதனால தான் லோ பவர் அப்ளிகேஷன்ஸ்க்கு CMOS யூஸ் பண்றாங்க. அண்ட்
சிமாஸ்க்கு அடுத்தபடியா நம்ம பார்க்குறப்போ, இசிஎல்ல நமக்கு ரொம்பவே எஸ்பிபி கம்மியா இருக்கு. கரெக்ட்டா? அதனால ஹை ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ்க்கு இசிஎல் அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ்டு சிமாஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஒரு பாராமீட்டர் வச்சு மட்டுமே நம்மளால லாஜிக் ஃபேமிலீஸ டிசைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம எஃப்ஓஎம் பத்தி பார்க்கலாம். எஃப்ஓஎம் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் மெட்ரிக்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் ஒரு லாஜிக் ஃபேமிலியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை நம்ம கம்பேர் பண்ணுவோம். புரியுதா? இதோட ஃபார்முலா எஸ்பிபி பை என்டி, அதாவது ஸ்பீடு பவர் ப்ராடக்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் பர் கேட். நம்ம போன ஸ்லைட்லேயே ஸ்பீடு பவர் ப்ராடக்ட் அப்படின்னா என்னங்கிறது பார்த்துட்டோம். அண்ட் நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். கரெக்டா? அண்ட் இந்த எஃப்ஓமோட இந்த எஃப்ஓஎம்மோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஓவராலாக அந்த சர்க்யூட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஹையர்னு தப்பாக டினோட் பண்ணிட்டோம். எஃப்ஓஎம்மோட வேல்யூ ரொம்ப ரொம்ப லோவராக இருந்துச்சுன்னா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் இங்கே திரும்பவும் ஒரு கம்பேரிசன் டேபிள் பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம 5 லாஜிக் ஃபேமிலிஸை கம்பேர் பண்ணியிருக்கோம். அதோட ஆவரேஜ் அண்ட் ப்ரொபகேஷன் டிலே அண்ட் தென் எஸ்பிபி அண்ட் நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் எல்லா வேல்யூஸையும் இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணி எஃப்ஓஎம்மோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்ச வேல்யூவில் இருக்கிறதுலே லோவஸ்ட் வேல்யூ எதுக்கு இருக்குன்னு பாருங்க. அது பை சிமாஸ்க்கும் தான் இருக்கு. கரெக்டா? அதனால ஓவரால் பெர்ஃபார்மன்ஸில் இந்த 2 லாஜிக் ஃபேமிலிஸும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இதோட நீங்க கத்துக்க வேண்டிய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல இருந்து நம்ம டைரக்ட்டா டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ் பத்தி டீட்டெயில்ல தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு கே எலக்ட்ரானிக்ஸ். தேங்க் யூ.